ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில இருந்து யூஜி சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்காக வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப கம்மியான டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது, அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், முதல்ல யாரெல்லாம் வந்து இந்த சப்ளிமெண்டரி அப்ளிகேஷனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி A to Z உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க படிக்கிறது வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தான் படிக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை வந்து டிஎன்ஏயு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதை பத்தி டீட்டெயிலாக நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம டேரக்டா எப்பயும் போல ஸ்டார்டிங்ல அப்ளை பண்ணக்கூடிய யூ கேன் அப்ளைங்கிற வெப்சைட் ஓபன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரைட் சைட்ல வந்து நியூ டேப் வந்து ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. சப்ளிமெண்டரி அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டேப் வந்து நேத்து வந்து எனபிள் ஆயிருக்கு. இது வந்து நேத்து டேட்ல இருந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதியில இருந்து நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான விண்டோ வந்து நம்மளுக்கு எனபிள் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நீங்களும் என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது நம்ம அப்ளை பண்றதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் அப்ளை ஃபார் டிஎன்ஏயு டிஎன்ஜேஎஃப்யூ அண்ட் ஏயோ சப்ளிமெண்டரி அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகுது. இதுல யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி ஒரு முக்கியமான ஒரு விதிமுறைகள் எல்லாமே நமக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ இது நம்ம உண்மை ஒன்றா வந்து படிப்போம். பத்திரிகை குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் ஒருங்கிணைத்து இளம் அறிவியல் மாணவர் சேர்க்கை 2024 to 25 இந்த சப்ளிமெண்டரி அப்ளிகேஷன் அப்படிங்கிற பார்க்கும்போது நீங்க யூஜிக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், டிப்ளமோ படிக்க போறீங்க அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த வருஷம் எல்லாருமே தெரிஞ்சதான் நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, ஜெயலலிதா பிஷர்ஸ் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்து அக்ரிகல்ச்சர் படிப்பு இவங்க 3 பேர் சேர்ந்து தான் வந்து கவுன்சிலிங் வந்து மாணவர்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல் நடத்தி முடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நார்மலா நீங்க +2 எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கவுன்சிலிங் அப்ளை பண்ணி அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 5வது ரவுண்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி சப்ளிமெண்டரி அப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க. இந்த +2 எக்ஸாம்ல அரியர் எக்ஸாம்லாம் எழுதிட்டு கிளியர் பண்ணிட்டு இப்பதான் வந்து ரிசல்ட் வந்துச்சு. இப்போ ஜூலை 29ஆம் தேதி நம்ம தான் ரிசல்ட் நம்மளுக்கு வெளியிட்டாங்க. அந்த மாணவர்களுக்கு வந்து மீண்டும் வந்து ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா கண்டிப்பா அவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12th எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வந்தவங்க தான். அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிஎன் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இந்த மாதிரி டிஎன் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சப்ளிமெண்டரி அப்ளிகேஷன் வந்து வருஷம் வருஷம் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து வந்ததுக்கு அப்புறம் இல்ல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற பார்க்கும்போது துணை கலந்தாய்விற்கான இணையதள விண்ணப்பம், அதாவது சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் சொல்லுவோம். துணை கலந்தாய்வு மீன்ஸ் 2024 to 25 கல்வியாண்டில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கும் தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்திற்கும் மேலாண்மை பிரிவில் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கும் ஒரே விண்ணப்பம் வழியாக துணை தேர்வின் மூலம் தேர்வானவர்கள் மேற்கூறிய பல்கலைக்கழகங்களில் இளமறிவியல் அதாவது யூஜி மற்றும் பட்டய படிப்புக்கு டிப்ளமோ விண்ணப்பிக்க தவறியவர்கள் இணையதளத்தில் விண்ணப்பிக்க ஏதுவாக துணை கலந்தாய்விற்கான இணையதள விண்ணப்பம் 2/8/2024 முதல் 11/8/2024, அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய அபிஷியல் வெப்சைட்லயே நீங்க வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஒன் பை ஒன்னா வந்து நம்ம பார்க்கலாம். துணை கலந்தாய்விற்கு விண்ணப்பிப்பதற்கான விதிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நீங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு அப்ளை பண்ணிட்டு தரவரிசை பட்டியலில் உங்க பேர் வந்து இடம் பெற்றிருந்து மீண்டும் நீங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணிட்டு ரேங்க் லிஸ்ட்ல வந்து உங்களுடைய பேர் வந்து இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா அப்ளை பண்ணக்கூடாது. அதை மீறியும் நீங்க வந்து அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நாங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம், நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பொது விண்ணப்பத்தினை இடைநிறுத்தி மற்றும் சமர்ப்பிக்காத மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். நீங்க ஏற்கனவே அப்ளை பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க, இல்ல வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பேமெண்ட் பண்ண முடியல, இல்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்க்ளோஸ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா மறுபடியும் அகைன் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு ஏற்கனவே விண்ணப்பிக்காத மாணவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க அப்ளிகேஷனே போடல அப்படின்னா இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பொது விண்ணப்பத்திற்கு விண்ணப்பித்த தரவரிசை பட்டியலில் இடம் பெற்று ஆனால் கலந்தாய்வு கட்டணம் செலுத்தாத மாணவர்கள் வந்து விண்ணப்பிக்க கூடாது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. விதிமுறைகளை மீறி விண்ணப்பித்தால் அவர்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் துணை தேர்வின் மூலம் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். +2 எக்ஸாம்ல அரியர் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். இல்ல போன வருஷம் நான் வந்து அப்ளை பண்ண மிஸ் பண்ணிட்டேன், இந்த வருஷம் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். நீங்க டிப்ளமோ அக்ரிகல்ச்சருக்கு அப்ளை பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க வந்து
பிஎஸ்சி இன் அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சருக்கு நீங்க அப்ளை பண்ண போறதா இருந்தாலும் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த துணைத் தேர்விற்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கென்று தனி தரவரிசை பட்டியல் வந்து வெளியிடப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சப்ளிமெண்டரி அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நார்மல் கவுன்சிலிங் மாதிரியே உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்கும், செகண்ட் ரவுண்ட் நடக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வேகன்சி இருக்கிறத பொறுத்து ரவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பொது கலந்தாய்விற்கு பிறகு பெறப்பெற்ற காலி பணியிடங்கள் இந்த துணைத் தேர்வின் மூலம் விண்ணப்பிக்க மாணவர்கள் கொண்டு நிரப்பப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதாவது புதுனா ஜெனரல் கவுன்சிலிங் மூலியமா மீதி இருக்கக்கூடிய வேகன்சிஸ் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து நிரப்பப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த துணை கலந்தாய்விற்கு விண்ணப்பித்த மாணவர்கள் அதிக கூட்டு மதிப்பெண் பெற்றிருந்தாலும் அவர்கள் பொது கலந்தாய்விற்கு பிறகு உருவான காலியிடங்களில் மட்டுமே உரிமை கோர முடியும். நீங்க இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல வந்து என்னதான் மார்க் ரொம்ப ஹை ஸ்கோர் வச்சிருந்தாலும் ஜெனரல் கவுன்சிலிங் இப்போ வந்து 5வது ரவுண்டு போயிட்டு இருக்கு நார்மலா. அந்த அந்த சீட்ல மீதி இருக்கக்கூடிய சீட்டை தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிரப்புவோம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த துணை கலந்தாய்விற்கு தகவல் கையேடுகள் கொடுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை பின்பற்றவும் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. இந்த துணை கலந்தாய்விற்கு பிறகு உருவாகும் காலியிடங்கள் உடனடி மாணவர் சேர்க்கை, அதாவது ஸ்பாட் அட்மிஷன் மூலம் நிரப்பப்படும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒன்ஸ் நீங்க விதிமுறைகள் வந்து படிச்சு பார்த்துட்டு மாணவர்கள் தங்களது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதற்காக கடைசி செய்தி 11/8/2024 ஆகும் அப்படிங்கிறதே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது tnagfi.ucanapply அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து எப்படி வந்து நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கிற மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். முதல்ல நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், உங்க டிசி, உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட், நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட், அதுக்கப்புறம் போனஃபைட் சர்டிபிகேட், நீங்க 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா போனஃபைட் சர்டிபிகேட், இதெல்லாம் நீங்க முதல்ல வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த இடத்துல சப்ளிமெண்டரி அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களோட 12th மார்க் ஷீட்ல உங்க பேர் எப்படி இருக்கோ அதே போல இந்த இடத்துல நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய அப்ளிகண்டோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதே இமெயில் ஐடி நீங்க என்ன பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்க இமெயில் ஐடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இமெயிலுக்கு உங்களுக்கு ஆல் கம்யூனிகேஷன், அதாவது கவுன்சிலிங் எப்போ நடக்கும், எப்போ வந்து உங்களோட ரேங்க் லிஸ்ட்ல வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இமெயில் மூலியமா தான் தெரியப்படுத்துவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து இமெயில் ஐடியை கரெக்டாக உங்க ஃபோன்ல இருக்கக்கூடிய ஆக்டிவேட்டட் இமெயில் ஐடியை வந்து நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதெல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல கிரியேட் பாஸ்வேர்டுங்கிற இடத்துல உங்களுடைய பாஸ்வேர்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 8 கேரக்டர்ல பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் கேப்சா வெரிஃபை பண்ணிட்டு சைன் அப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். நீங்க கொடுத்துருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வரும். அந்த லிங்க் போயிட்டு கிளிக் ஹேர்ங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா போதுமானது, உங்களுக்கு மெயில் ஐடி வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே வந்து பேக் டு லாகின்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்க வந்து சைன் இன்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு சைன் இன் பண்ணுங்க. ஓகே, ஒன்ஸ் நம்ம வந்து லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான டேஷ்போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல அப்ளிகேண்டோட டீடைல்ஸ், உங்களுடைய லாஸ்டா நீங்க வந்து ஸ்டடி பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன், உங்களோட 12th மார்க் அண்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டிஎன்ஏயு கோர்ஸ் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டிஎன்ஜேஎஃப்யூ கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து ப்ரிவியூ பண்ணிட்டு பேமெண்ட் வந்து பண்ணிடுவீங்க. இதுதான் ரொம்ப சிம்பிளா வந்து ஒரு 7 ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க. 7 ஸ்டெப்பையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா வந்து ஃபில் பண்ணலாம். நேம் ஆஃப் த அப்ளிகேண்ட் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல அப்ளிகேண்டோட டீடைல்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா கேண்டிடேட்டோட நேம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம், உங்க மதர் நேம், உங்க டேட் ஆஃப் பர்த் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு கேட்டிருப்பாங்க. உங்களுடைய ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளைங் ஃபார் நீங்க வந்து டிஎன்ஏக்கு பண்றீங்களா இல்ல வந்து டிஎன்ஜேஎஃப்யூக்கு பண்றீங்களா, ரெண்டுக்கும் சேர்த்து பண்றீங்களான்னு கேக்குறாங்க. நீங்க ரெண்டுக்கும் சேர்த்து தான் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல போத் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட நேட்டிவிட்டி வந்து என்னன்னு கேக்குறாங்க, தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்டடி அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து ஒகேஷனல் அகாடமிக்கான்னு கேக்குறாங்க, அதையும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் குரூப் வந்து கேக்குறாங்க, இதுல நீங்க என்ன குரூப் வந்து எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படிங்கறத கேக்குறாங்க, அதையும் வந்து ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன்ல வந்து இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் இங்க கிளிக் பண்ணி அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து கேக்குறாங்க, அதாவது நீங்க டிசபிலிட்டி இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ஆர்ஐ இருந்தீங்கன்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கணும். ரிலீஜன் அப்படிங்கிற இடத்துல ஹிந்துனா ஹிந்து கொடுங்க, முஸ்லீம் கிறிஸ்டின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ரிலீஜன் என்னவோ அந்த ரிலீஜனை கொடுத்துக்கோங்க. உங்களுடைய கம்யூனிட்டி வந்து இந்த இடத்துல என்னன்னு கேக்குறாங்க, நீங்க பிசி, எம்பிசி, டிஎன்சி, ஓசி கேட்டகரிலாம் இருக்குது. ஓசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து பிசினா பிசி கொடுத்துட்டு உங்களுடைய கேஷ் நேம் வந்து கேட்குறாங்க. இது எல்லாமே ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, அந்த பிளேஸ் வந்து கொடுத்துக்கோங்க. மதர் டங் வந்து தமிழ்னா தமிழ் கொடுங்க, அதர்னா அதர் கொடுத்துக்கோங்க. நீங்க வந்து 3 இயர்ஸ், அதாவது 10th 11th 12th இந்த 3 வருஷம் வந்து நீங்க தமிழ்நாட்டை தான் படிச்சீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க. அதே மாதிரி 12th எந்த இயர்ல வந்து பாஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 2024 தான் பண்ணீங்கன்னா 2024ங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி
12th வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஷன் 1 கொடுங்க. இல்ல வந்து 2வது அட்டெம்ப்ட்ல தான் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்டரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. அதே மாதிரி உங்களோட 12th ரூல் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. 12th நேம் ஆஃப் த போர்டுங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எக்ஸாமினேஷன் சென்னைங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 12th எவ்வளவு பர்சன்டேஜ் வச்சிருக்கீங்களோ அந்த பர்சன்டேஜ் வந்து இந்த இடத்துல நீங்க வந்து 89 அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியம் ஆஃப் 12th ஸ்டாண்டர்ட், அதாவது நீங்க வந்து 12th ஸ்டாண்டர்ட் வந்து தமிழ்ல படிச்சீங்களா இங்கிலீஷ்ல படிச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேபி நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோங்கிற இந்த ஆப்ஷன் கொடுங்க. 6th to 12th வரைக்கும் நீங்க இந்த இடத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா போனோஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி அட்டாச் பண்ணணும். நோ கொடுத்தீங்கன்னா அது கம்பல்சரியா தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல ஃபாதருடைய ஆக்குபேஷன், மதருடைய ஆக்குபேஷன், அதே மாதிரி ஃபாதருடைய இன்கம் என்ன, மதருடைய இன்கம் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஒன்ஸ் நீங்க வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஆதார் கார்டு நம்பர் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆரியோ அர்பன் சொல்லிட்டு கேட்குறாங்க. மேபி நீங்க இருந்தீங்கன்னா கொடுங்க, இல்லைன்னா மோஸ்ட்லி எல்லாருமே நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு விருப்பப்படுறீங்களா அப்படிங்கிற கேட்குறாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹார்டிகல்ச்சர் கோர்ஸ் தமிழ் மீடியத்தில் நீங்க படிக்கிறதுக்கு, அதாவது அக்ரி அண்ட் ஹார்டிகல்ச்சர் கோர்ஸ் வந்து தமிழ் மீடியத்தில் படிக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. அதே மாதிரி டிஎன்ஜேஎஃப்யூ பிஎஃப்எஸ்சி அந்த கோர்ஸ் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் ஒன்ஸ் இந்த இடத்துல வந்து நீங்க டிஎன்ஜேஎஃப்யூ அதாவது பிஓசி கோர்ஸஸ்க்கு நீங்க வந்து ஸ்டடி பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. மோஸ்ட்லி நீங்க வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தான் படிக்கணும்னா இந்த இடத்துல நோனே நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட எம்இஸ் நம்பர் வந்து கேட்குறாங்க. எம்இஸ் நம்பரை கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ், இப்போ நீங்க கரண்ட்ல எந்த அட்ரஸ்ல இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே சேவ் அண்ட் ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி வந்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேப்ல வந்து ப்ரொவைட் யுவர் ஸ்கூல் டீடைல்ஸ், அதாவது 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய டீடைல் வந்து ஃபில் பண்ணணும். 6th வந்து எந்த இயர்ல பாஸ் பண்ணீங்க, 8th 9th 10th 11th 12th சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியா கொடுத்துருக்காங்க. இயர் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஸ்கூல் நேம் கேட்குறாங்க, அதை கொடுங்க. நேச்சுரல் ஆஃப் ஸ்கூல்ங்கிற இடத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல பண்ணியிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கூலுடைய டைப், அது வந்து அர்பன்ல இருக்கா இல்ல ரூரல்ல இருக்கான்னு கேட்குறாங்க. அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் வந்து என்னவா நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல படிச்சீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸ்டேட் அப்படிங்கிறதுல தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுங்க, அதர்னா அதர்ங்கிற கொடுத்துட்டு சேவ் பண்ணிருங்க. சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டு ப்ரொசீட் பேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மார்க் வந்து என்ட்ரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து தமிழ் அப்படிங்கிற இடத்துல தமிழ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, இங்கிலீஷ்ல வந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, கெமிஸ்ட்ரியில எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, பிசிக்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத நீங்க உங்களுடைய மார்க் மட்டும் என்ட்ரி பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மார்க் இந்த இடத்துல கால்குலேட் பண்ணிட்டு உங்களுடைய கட் ஆஃப் மார்க் எவ்வளவு அப்படிங்கிற ரேஷியோ உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுடைய பர்சன்டேஜ் இந்த இடத்துல காமிச்சிடும். இது எல்லாமே ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்க வந்து சேவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டேப்ல வந்து நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கீங்கன்னா மட்டும் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நோங்கிறது எல்லாமே கொடுத்துட்டு சேவ் டு இந்த இடத்துல சேவ் அண்ட் ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்து அதாவது அடுத்தடுத்து நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மேபி நீங்க ஸ்போர்ட்ஸ்லேயே கிடையாது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து டிஎன்ஏயு கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்றாங்க. ஒவ்வொரு காலேஜ் வைஸா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரை நீங்க 4 இயர்ஸ் கண்டிப்பா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பிஎஸ்சி அக்ரி ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிற ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க. இதை நிறைய பேர் சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து மாத்தி மாத்தி கொடுத்து விட்டுருவாங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சீட் கிடைக்கிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் மேல நீங்க வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரே நேரா வந்து கொடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த பாயிண்ட்ல இருந்து பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், அதுக்கப்புறம் பயோமெடிக்கல், அப்புறம் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் பிஎஸ்சியில் பிடெக்ல நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் நீங்க 1 by 1 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ஒன்ஸ் நீங்க வந்து 50 காலேஜஸையும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் சேவ் ப்ரொசீட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ்ங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்ஸ் வந்து எல்லாமே வந்து சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. டாக்குமெண்ட்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. உங்க போட்டோ, உங்க சிக்னேச்சர், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களுடைய டிசி வந்து போத் பேஜுமே வந்து வேணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குமே நீங்க வந்து ஒரே பிடிஎஃப் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய டேபை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு சிஸ்டத்துல போயிட்டு லோட் ஆகி உட்காரும். நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒன்ஸ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் சேவ் வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் வந்து வியூ பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. ஒன்ஸ் நீங்க கரெக்டா தான் ஃபில் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க ஃபீஸ்லாம் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் மை அப்ளிகேஷன் நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட அப்ளிகேஷன் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். உங்க நேம் கொடுத்துருப்பாங்க, உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய 12th மார்க் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்க எந்த காலேஜுக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த 50 காலேஜுமே உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த ஆப்ஷன்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்க எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க.
ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எடிட்டோ கரெக்ஷனோ வந்து பண்ண முடியாது. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நீங்க வந்து நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷனோட நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது எல்லாமே குடுத்ததுக்கு அப்புறம் பிரிண்ட் அவுட் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் வர்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நீங்க வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. இதுதான் வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். வேற ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது வந்து பெர்சனலா டிஎம் பண்ணி கேட்கறதா இருந்தாலும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா டிஎம் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த அப்ளிகேஷன் நீங்க எனக்கு அப்ளை பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கனாலும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா வந்து இ சேவை சப்போர்ட் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வந்து எங்களுக்கு இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் எல்லாமே வாட்ஸ்அப் மூலியமா டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு ரிட்டர்ன் உங்களுக்கு மை அப்ளிகேஷனே சேவ் பண்ணி உங்களுக்கு அமுச்சு கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜர். வேற என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.